நீங்கள் நாம் சுதந்திரம் செய்யலாம், அது ஒரு அபிவிருத்தியான். அப்போ அதெல்லாம் வந்து இன்றைக்கு வந்துருக்கீங்களா? அப்போ அதை நீங்கள் எல்லாரும் சிந்தித்து பாருங்கள் மக்கள். அப்போ இதெல்லாம் பார்த்து வந்தால் நல்ல வளர்ச்சியெல்லாம் கொண்டு வரணும். அப்போ இதெல்லாம் கூட காரணம் இருக்கும். அப்புறம் எவ்வாறு சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா காசு கூட தந்திக்காரு. அது வரையில் ஒரு அமைப்புக்கு ஒன்றும் இல்லை. சரி, ஏதாவது நடக்குதா? ஒன்றும் இல்லை. அப்போ இப்போ என்னத்தை செய்யணும்டா இனி நாம அதுவே பிள்ளை இல்லை, பிள்ளைன்னு நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஏன் உங்களோட தமிழ் உணர்வும் தமிழன் என்றா அவன் தானாக்கு தமிழன் யோசிக்கிறேன். கருணாமான் பேரை மாற்றித்தாராக்கு, கருணா பண்டாரன்னு நீங்கள் யோசிக்கிறேன். அவர் மாற்றல, அவர் கருணாமான் தான், நானும் தமிழன் தான். அப்போ வடிவங்களை மாற்றலாம் நாம, என்னதுக்காக? வளர்ச்சிக்காக. லட்சியத்தை மாற்றக்கூடாது. அப்போ அது வடிவத்தை மாற்றுறதால நாம யோசிக்க கூட இனமே இல்லாமல் போய்த்தாங்க. இன்னும் யாரால இந்த இன திருப்பி நீங்கள் இன்றைக்கு அது வேணாலும் அன்னைக்கு இன்றைக்கு முதல்ல இப்போ எடுத்து வரலாமா? நாம இப்படி கூடலாமா? கதைக்கலாமா? நடக்கிற காரியமா அது? அப்போ நன்மான எழுதிங்க உங்களுக்கு. இன்றைக்கு நாம செய்த கூட என்ன 6000 போராளிகளோட உயிரை காப்பாற்றி விட்டது. அதை தான் இப்போ அவங்க குலகுலன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு அந்த பிள்ளைகளாம் நடமாடுது இல்லையோ நமக்குள்ள, பார்க்க சந்தோஷமா இருக்கு இல்லையா? இதுக்குள்ளே எத்தனை பிள்ளைகள் இருக்கு இப்போ? அப்போ பார்க்க இவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அல்ல எல்லாம் அழிஞ்சானே போயிருங்க. அப்போ இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த உரிமை பிரச்சனை அது இதெல்லாம் போய்க்காது ஒன்று. நீங்கள் எங்களோட மாவட்டத்தை யோசிங்க முதலாவது. நாம இன்னொரு பிராந்தியக்காரன் அரசியலில் வந்து நமக்குள்ள அவன் திணிச்சு நம்மளை போட்டு அவனை ஏமாத்தி போட்டு வண்டது போகிறதுனா விடக்கூடாது. அப்போ நாம் என்ன செய்யறோம்? இந்த யாழ்ப்பாண தலைமையிலுக்கு அவனுன்ற அரசியலுக்கு போய் தான் கருதலை செத்துரியும். திரும்பியும் வந்து அதே ஆக்கள் தான் வந்து நமக்கு வடிவங்களை மாற்றி விடுறாங்க. அப்படி செய்யுங்க, எப்படி செய்யுங்க, இங்கே சரத்குஞ்சாக வாக்களிங்க, அங்கே எதிர்கட்சி போடுங்க, என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு தேவை பலம். இப்போ ரவி சொன்னவர் முஸ்லீம் பிரதேசம் கடுமையாக வளருது. கல்வியில் இன்றைக்கு முதலாவது இடம் இலங்கையில். அந்த பிள்ளை புது ஷூ போட்டுறது, எனக்கு ஷூ இல்லைன்னா பாதிப்பு வரும், மன வேதனை. நம்மளோட அப்போ எதிர்ப்பரவியல் செய்கிறதுக்கு இடம் இல்லை, வேறு ஒரு குறையும் இல்லை. இப்போ கொஞ்ச இடத்தால வந்து நம்மளை கொல்லுவாராண்டா இது கட்டினது கத்தலாம் வாழ்வாள். இந்த வந்து கொள்வான். சரி, கொஞ்ச இடத்தால காணியை பிடிச்சிட்டு போவான்டா கத்தலாம். இந்த வந்து காணியை பிடிச்சிட்டு போகிறான். சரி, ஒரு 5 பேரை அரேஞ்ச் பண்ணி கைது செய்து போகிறான்டா கத்தலாம். இந்த கைது செய்து போகிறான். இப்போ என்ன கத்துறது? ஒன்றும் இல்லை. அப்போ என்னதுக்கு நாம் அதுக்கு போவாங்க? அப்போ நாம் வடிவ ஆளுங்கட்சியில் உரிமத்தை எடுத்துக்கொண்டு நல்லா இருத்தி கொண்டு கொண்டுவோம். இந்த பாருங்க, எத்தனை முஸ்லீம் அமைச்சர்கள் இருக்கான் பார்லமெண்டத்தில், முழு பேரும் ஆளுங்கட்சியில் இருக்கான். இப்போ நீங்கள் முஸ்லீம் கலவரம் நடக்குதுன்றீங்க, ஒரு அமைச்சர் ரிசைன் பண்ணிக்கானோ? இல்லை. என்ன நடக்குது? அவன் அதுக்குள்ள இருந்தே செலக்ட் பண்ணுறான். கலவரத்தை நிப்பாடு, நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கோம். உடனடி என்ன நடக்குது? ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பதிலிருந்து விசேட ஹெலிகாப்டர் அனுப்பி அந்த அமைச்சர்மாரை ஏற்றி மீட்டிங் நடத்துறாரு. என்ன காரணத்தால்? அரசாங்கத்தில் அவன் இந்த டிமாண்ட் பண்ணுறான். இன்றைய கலவரம் நிப்பாடப்படுது. அப்போ எங்கே இருந்தால் பாதுகாப்பு நமக்கு? அங்கே இருந்தால் தான் பாதுகாப்பு. அப்போ அந்த பலமுள்ள இடத்திலிருந்து இதை பயன்படுத்துறதுக்கு நாம் அணியிடணும். அணி திரள உங்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்து விடுவார். அதுதான் ஒரு அரசியல்வாதியில செயற்பாடு. அதான் ஒரு வீட்டுக்கு 1,00,000 ரூபா இப்போ தருவோம் உங்களுக்கு. சேதமாக கூடுதல் அங்கேயால மக்களுக்கு தான் வரும். இப்போ கொண்டு கொடுத்துருக்கீங்க. அப்போ இதே மாதிரி எல்லாம் வந்து கொண்டுறீங்க. இந்த கிராமத்துக்கு ஒரு வேலை திட்டம் அது இந்த இடம் எல்லாம் தந்து கொண்டே இருக்கும். அப்போ இன்னும் இப்போ உங்களை ஒழுங்கமைக்கிற நோக்கம் என்னென்னா, நீங்கள் இன்னும் கட்டமைப்பு ஆகாத நல்ல ஒரு நிலைக்க வந்துருக்கு. இப்போ அப்போ நல்ல தொடர்பாடலோட இருக்குது. அதுக்காக நான் நியமிச்சிருக்கேன். இப்போ மினிஸ்ட்ரியில் உங்களோட ஆட்கள் எங்களோட ஆட்கள் இருப்பாங்க, உங்களெல்லாம் தொடர்பு விடுவாங்க. சில விஷயம் காசாக சில விஷயம் காசு இல்லாமல் நிறைய விஷயம் செய்யலாம். இதெல்லாம் ஒரு பண்கள் அமைப்பு கேட்கும். எங்களோட பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியருக்கு மாற்றம் வருது, திறமா படிப்பிக்கிற ஆசிரியர் அவரை நிப்பாட்டித்தாங்க, நான் அவரை நிப்பாட்டி தந்து விடுவோம் உங்களுக்கு. சின்ன பிரச்சனை எனக்கு. சரி, ஒரு ஆசிரியர் வாரம் இல்லை புதுவாக இந்த அதிபரை மாற்றிட்டாங்க, எங்களை பள்ளிக்கூடம் 3 போகுது. சரி, மாற்றி தரும். இதுக்கெல்லாம் காசு தேவை நமக்கு இல்லை. இதெல்லாம் என்னத்தை கொண்டு வரும்? உங்களோட ஊர் வளர்ச்சியை கொண்டு வரும். அப்போ இதுக்கெல்லாம் தொடர்பாடல் இருந்தால் தான் இப்போ தனிப்பட ஓத்தில் ஆரம்பிக்கிறதில்ல. வாத்தியாரை மாற்றிட்டாரு மாற்றிட்டாங்க விடுங்க. அந்த பொதுவான சிந்தனைகளில் சொல்லு. உத்தியோகர்கள் உங்களோட கிராமத்தை முதலாளர் கண்காணிக்கிற ஒரு விதானியார் இருப்பார், ஒரு சமத்தியாளர் இருப்பார். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இருப்பார் இல்லையா? ஒரு துறையை போட்டுருக்கீங்க உங்களுக்கு.